ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஃபன் மேஜிக் குரூப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது பில்லோ கவரும் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பஞ்செல்லாம் ஏதுன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட பெரிய டெடி பேட் ஒன்று வச்சுருந்தேன் நான் வீட்டில். ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அந்த டெடி பேட் நாங்கள் வச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா பிஞ்சு போச்சு. ஸோ அதில் உள்ள பஞ்செல்லாம் நிறைய இருந்தது. பெரிய பொம்மை, ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொம்மை அது. அது சரி பிஞ்சு போச்சு. சரி இந்த பஞ்செல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லி, நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சரி இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பில்லோ ரெடி பண்ணலான்னு சொல்லி ஆல்ரெடி நான் வந்து 2 ரெடி பண்ணிட்டேன். அது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. சரி இப்போவாச்சும் எடுக்கலாமேன்னு சொல்லி தான் இன்னொரு பை 2 கட்டைப்பை வந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி பஞ்சு அந்த பொம்மையை பிரித்ததில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கட்டைப்பை சேர்ந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 2 தலகாணி நான் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வீட்டில் வச்சுருக்கேன். இது வந்து 3வது தலகாணி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதை வச்சு நல்லா தலைக்கு வச்சு தூங்கும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குதுங்க. நான் சும்மாலாம் சொல்லலை, நிஜமாலுமே நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குட்டீஸ் இந்த மாதிரி டெடி பேட்லாம் வச்சுருப்பாங்க, அதில் பழசாக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு வச்சு நம்ம தலகாணி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னாவே அது கிட்டத்தட்ட ஒரு 300 400 அந்த அந்த ரேஞ்சு தான் வரும். நல்ல சாஃப்டான தலகாணியை நம்ம வாங்கினோம் அப்படின்னா ஒரு 300 400 கம்பல்சரி வரும். அதனால் ஏன் நம்ம அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும், இந்த பஞ்சு இவ்வளோ இருக்குல்ல, நாம்ளே தைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தலகாணி உரையெல்லாம் நான் கடையில் வாங்கவே மாட்டேன். அந்த நானே என்னோடய வீட்டில் ஏதாவது காட்டன் துணி ஏதாவது இருந்துச்சு, அதாவது என்னோடய நைட்டி, பழைய நைட்டியாக இருக்கட்டும், பழைய டாப்பாக இருக்கட்டும், அதை வச்சு நான் வந்து தலகாணி துணி தைச்சிருவேன். அது தலகாணி கவர் வந்து நான் ரெடி பண்ணிடுவேன். மினிமம் நான் வாங்க மாட்டேன். என்ன சொல்கிறது, கடையிலலாம் நான் வாங்கினதே இல்லை, ரொம்ப ரேர் தான். இந்த பெட்ஷீட் நான் வாங்கினேன். ஒரு 2 பெட்ஷீட் ஆர்டர் போட்டு வாங்கினேன் நான். அது பார்த்தீங்கன்னா அது ஆன்லைனில் வாங்கும்போது அது கூட சேர்ந்து எனக்கு 2 செட்டு வந்துச்சு. அது மட்டும்தான் நான் வாங்கினது இவ்வளோ நாளில். இதுக்கு முன்னாடியுமே நான் வந்து நானே ஸ்டிச் பண்ணிக்குவேன். பழைய நைட்டியில், டாப்பில் எந்த துணி நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதில் நான் வந்து தலகாணி கவர் வந்து ரெடி பண்ணிக்குவேன் நானே. ஸோ அப்படி தான் நான் வந்து இப்போ வந்து இந்த பொம்மையை சரி பிரித்ததில் பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ பஞ்சு இருக்குது, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லி தான் இப்போ நான் வந்து தலகாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது நான் பாக்ஸ் பண்ணி 4 பக்கம் வெள்ளை கிளாத் எடுத்திருக்கேன். வெள்ளை கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நான் அது பஞ்செல்லாம் ஃபுல்லாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து ஓவர்லாக் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு 3 சைடு. அதுக்கப்புறமா வந்து பஞ்செல்லாம் ஃபுல்லாக போட்டு நிரப்பிட்டு அந்த அங்கங்கே கேப் விழக்கூடாது இல்லையா, அதனால் குச்சி இருந்தால் குச்சியில் அடிக்கலாம். என்கிட்ட குச்சி கிடைக்கல, அப்போதைக்கு நான் ஸ்கேலில் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அது தலையை வச்சு நல்லா படுக்கும்போது நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி 2 தலகாணி தைச்சேன். அது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மேட் கூட ரெடி பண்ணலாம், இதை வச்சு மேட்டு கூட ரெடி பண்ணலாம், சோஃபா பில்லோ கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அது அந்த பில்லோவுக்கு வந்து நான் கவர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த கிளாத் தான் எடுத்திருக்கேங்க, வயலட்டு. இது பார்த்தீங்கன்னா நீளத்தில் பார்த்தீங்கன்னா 24 இன்ச் வந்துச்சு, அகலத்தில் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வந்துச்சு. நான் வந்து 4 சைடும் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து அதை வெட்டியிருக்கேன். இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஃப்ரில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்டர் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கிளாத்தை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீளமாக எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு 4 மீட்டர் இருக்கும் நீளத்தில், ஒரு 4 மீட்டர் 4.5 மீட்டரே இருக்கும் இந்த துணி. ஏன்னா சுற்றி வர நான் ஃப்ரில் வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் வேணும். அதனால வந்து ஒரு 4.5 மீட்டர் கிட்டேயே வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீளமாக ரெடி பண்ணிவிட்டு ஒன் சைடு வந்து ஃபுல்லாக மெலிசாக ஃபஸ்ட்டு ஒரு சைடு மடித்து அடிச்சுக்கணும். அடிச்சதுக்கப்புறமா
அது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து ஃப்ரண்ட் பேக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க இது வந்து பேக் தட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டை விட ஒரு 4 இன்ச்சு பெருசாக தான் இருக்கும். பெருசாக தான் வைக்கணும். ஏன்னா இது மோல்டிங் டைப் நான் ரெடி பண்ணுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டோட பேக் தட் வந்து ஒரு 4 இன்ச்சு அகலம் வந்து நான் நீளம் வந்து அகலங்கிறேன் நீளம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள் நான் அதை எடுத்துட்டு நான் வந்து பேக் தட் பார்த்தீங்கன்னா கீழிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு நான் என் கையிலேயே அளவு எடுத்துக்கிறேன். அது மெஷர்மெண்ட் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் டேப் வைக்கல. 8 இன்ச்சு கிட்ட கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரில் வச்சு நம்ம அதை ஜாயின் பண்ணணும். அதை ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரில்லோட நம்ம ஸ்டிச் பண்ணணும். என்ன இது பாருங்கள், இது நான் வந்து இது பேக் தட். இது பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம க்ளோஸ் தலகாணி போடுறோம் இல்லையா, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சைடும் மடித்து அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே அது ஃப்ரில்லோட மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, அந்த ஃப்ரண்ட் தட்டும் பேக் தட்டும் இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரில்லோட வச்சு நான் ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நான் ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கம்பெனியில் வந்து ஸ்பீக்கர் பாடிக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு போட்டு எங்கள் டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு இல்லாமல் தைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பாட்டு வேணும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கர் பாடிட்டு இருந்தது அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேங்க. நான் வீடியோ போட்டுமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னால் வீடியோ போட முடியல, அடிக்கடி வீடியோவும் கொடுக்க முடியல. ஏன்னா ஒர்க்கும் பார்க்கணும், அங்கே கார்மெண்ட்ஸ்லேயும் போய் ஒர்க் பார்க்கணும், வீட்லேயும் வந்து ஒர்க் பார்க்கணும், ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோ நான் எடுத்து போடுறேன். அப்பப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதுக்குமே ஓரளவுக்கு லைக் வருது, கமெண்ட் வருது. சரி, லாங் வீடியோவுக்கும் அதேமாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். இப்போ புது சப்ஸ்கிரைபர் வந்தவங்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேங்க. யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்னுடைய ஆசை. எனக்கு வீடியோ எடுத்து போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன். அது தப்பாக ரைட்டான்லாம் நான் யோசிக்கலை, எனக்கு அது தேவையும் இல்லை. பட் எனக்கு வந்து அது தப்புன்னு தெரியல, தப்பாக தெரியல. வீடியோ எடுத்து தானே போடுறோம், வேறு எதுவும் இல்லைல்ல. சரி, நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணுறோம், நம்மளுடைய எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி. நம்ம சரி ஏதோ ஒன்று வீடியோ எடுத்து போடலாம், நாமளும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். ஆசைப்பட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னுடைய வீடியோஸுக்கும் லைக் வருது, அண்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பேட் கமெண்ட்ஸும் வருது, அது வந்துட்டு போகுது. அது அது என்ன சொல்கிறது, இதுதான் உலக நியதி. இது நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. அடுத்தவங்க அது பேசுகிறாங்க இது பேசுகிறாங்கன்னு நம்ம நினச்சோம்னா நம்மளால் வாழவே முடியாது. ஸோ அப்படி தான் இந்த உலகம், அப்படி தான். சரி, அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுதான் இப்படி தான் எனக்கு பிடிக்கும். ஸோ தப்பு எதுவும் பண்ணலை, தப்பு நம்ம எதுவும் யோசிக்கலை. நம்மளுடைய உழைப்பு போடுறோம், நம்மளுடைய கோல் நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நம்மளை பேசுகிறவங்க அப்படியே நின்று ஸ்டாப் ஆகி நின்று பேசிட்டு தான் இருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். சரி, ஓகேங்க. இப்போ பாருங்கள், நான் ஃப்ரில் வந்து வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து பேக் தட்டு வச்சு நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு மோல்டிங் டைப்னு சொன்னேன் இல்லைங்களா, மேல் தட்டை நான் வந்து ஒரு 8 இன்ச்சுக்கு வச்சு வெட்டினேன் இல்லைங்களா. இப்போ அதையும் நான் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஜிப்புமே வைக்கலாம். சென்டரில் ஜிப்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். இது ஜிப்பு நான் இதில் வைக்கல. அதுக்கப்புறம் பார்க்கலாம், பட்டன் வைக்கிறதா இல்லை என்னன்னு யோசிக்கல இன்னும். நான் பார்க்கலாம், இருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஜிப்பு நான் வைக்கல, பட்டன் வச்சா செட் ஆகாது. ஸோ என்ன வைக்கிறதுன்னு முதல்ல ஃபுல் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் காமிச்சிடுறேன் பாருங்கள். இதுதான் கவர், இப்படி தான் இருக்கும். மோல்டிங் டைப் இது. நான் தலகாணி போட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஃப்ரில்லெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக செட் ஆகிக்கிச்சு. மற்றபடி வேறு எந்த இது இல்லை. ஃபிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது தலகாணி. கடையில் வாங்கினா கூட இவ்வளோ இதாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. எங்கள் டைலர்களே கேட்டாங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நல்லா இருக்குதுங்க, நிஜமேலுமே நல்லா இருக்குது. நல்ல சாஃப்டாக, நல்ல தலைக்கு எதமாக நல்லா இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதான் சரி இது கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஓப்பன் ஆகுது. அதனால் வந்து என்கிட்ட ஜிப்பு நான் வைக்கல. ஜிப்பு இருக்குதுன்னா என்கிட்ட அந்த அப்பருக்கு வைக்கிற ஜிப்பு தான் இருந்துச்சு. அதை விட்டிங்கன்னா அது ஷார்ட்ஸுக்கு பேக்கெட்டுக்கு வைக்கிற ஜிப்பு தான் இருந்தது. அது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வெல்க்ரோ தோத்தி இது இருக்குது இல்லைங்களா, அது என்கிட்ட இருந்துச்சு. சரி அதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதை வச்சு முடிக்க போகிறேன். இது வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தலகாணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி டெடி பேட் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போட்டு தலகாணி செஞ்சு படுத்து தூங்குங்க. நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த வெல்க்ரோ வச்சு செட் பண்ணியாச்சு. அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.